Daily. Taste the Daily. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க ஊதியம் பெறும் அரசு அலுவலர்கள் முறையாக கடமையை செய்வதில்லை என நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்திருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்து சமய அறநிலையத்துறை செலுத்த வேண்டிய வாடகை பாக்கி 54 லட்சத்தை வசூலிக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் நீதிமன்றம் தரப்பில் இப்படி ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கோவில் சொத்துக்களை பாதுகாக்க ஊதியம் பெறும் அரசு அலுவலர்கள் முறையாக கடமையை செய்யவில்லை என நீதிபதிகள் காட்டமாக தெரிவித்திருக்கின்றனர். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்கள்? வணக்கம். திருத்தொண்டர் சபையில் அரங்காவலராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவிலுக்கு தினந்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்கள் பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்து செல்கின்றனர். இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு சொந்தமான கட்டிடத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் இணை ஆணையர் அலுவலகம் கடந்த 1989 ஆண்டு முதல் இயங்கி வருகின்றது. இந்த கட்டிடத்தில் இந்து சமய அறநிலைத்துறை விதியின்படி கோவிலுக்கு உரிய வாடகை செலுத்த வேண்டும் என உள்ளது. 1989 முதல் 2011 ஆண்டு வரை வாடகை செலுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 2011 ஆண்டு முதல் தற்போது வரை வாடகையை செலுத்தாமல் சட்டவிரோதமாக கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் அறநிலைத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகின்றது. கடந்த 13 வருடங்களில் வாடகை பாக்கியாக 54,35,000 ரூபாய் கோவிலுக்கு செலுத்த வேண்டி உள்ளது. இது குறித்து இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரிடம் முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் இதுவரை கோவிலுக்கு செலுத்த வேண்டிய வாடகை முறையாக செலுத்தவில்லை. எனவே முறையாக வாடகையை செலுத்த தவறிய திருநெல்வேலி மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரிக்க வந்தது. மனுதாரர் ராதாகிருஷ்ணன் ஆஜராகி ஒவ்வொரு மாதமும் செலுத்த வேண்டிய வாடகை தொகையை செலுத்தாமல் 13 ஆண்டுகளாக நிலுவை வைத்துள்ளனர் என தெரிவித்தார். உடனடியாக வாடகையை செலுத்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றார். அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்து சமய அறநிலைத்துறை இணை ஆணையரின் அலுவலக வாடகை பாக்கி 54,35,660 ரூபாயை அரசிடம் இருந்து பெற்று திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு செலுத்தி விட்டதாகவும் என அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதி திருக்கோயில் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்பு அரசு அலுவலர்களுக்கு கடமையை செய்வதில்லை. திருக்கோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டிய கடமைப்பட்டுள்ள அலுவலர்களே வாடகை தொகையை செலுத்த காலம் தாழ்த்தியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி திருக்கோயிலின் பக்தர்கள் ராதாகிருஷ்ணன் என்பவர் வழக்கு தொடர்ந்த பின்புதான் வாடகை பாக்கி செலுத்தப்பட்டுள்ளது. காலதாமதத்திற்கு ஏன் அபராதம் விதிக்கக்கூடாது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். வாடகை பாக்கி முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது என தெரிவித்ததை தொடர்ந்து இந்த வழக்கை முடித்து வைத்து நீதிபதி புகழேந்தி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Taste the Daily.